அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பீட் ஒர்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படி கவரோட பீட்ஸை எடுத்து மேலே வச்சுருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் இப்போ நான் பண்ணுறது தெரியுதா? ஊசியை வந்து சும்மா இன்சர்ட் பண்ணி எடுக்கிறேன் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய பீட்ஸ் இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா தானாக வந்து பீட்ஸ் லோட் ஆகிக்கும். ஓகேங்களா, ஸோ எப்பயுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பீட்ஸை வந்து கவரோட துணி மேலேயே வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள், கீழே வைக்காதீங்க. இப்போ நான் கீழே வச்சுட்டேன்னா நெக்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் எடுக்கணும்னு நினச்சப்ப நூல் தெரியாமல் கீழே இழுத்துட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்பயுமே ஒர்க் பண்ணப்போ நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து உங்களோட ஸ்டாண்ட் மேலேயே வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இதை பாருங்கள். இப்போ நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். சுண்டு விரலுக்கு பக்கத்து விரல் இருக்குங்களா, அதை வந்து நான் ஹோல்ட் பண்ணுறதுக்காக பிடிச்சிக்குவேன். இது வந்து நான் பிடிக்கிற விதம். உங்களுக்கு எப்படி ஆட்டம் வருதோ அதை வச்சு பிடிச்சிக்கோங்க. மோஸ்ட்லி இட் இஸ் பெஸ்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு கேப்போடு தான் நான் பிடிப்பேன். அப்போ தான் எனக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பேலன்ஸும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்போ. ஸோ இப்போ நம்ம நார்மலாக எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி செயின் ஸ்டிச்சை தாங்க போட போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. பட் பீடை லோட் பண்ணி நம்ம அதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நூல் எடுக்கிறேன்னா எடுத்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பாருங்கள், நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், நூல் எடுத்திருக்கேன். சுண்டு விரலால் மோஸ்ட்லி தள்ளிக்குவேன், அதுவாக வந்து மோஸ்ட்லி கீழே விழுந்துடும். ஆனால் இப்போ வரல அப்படின்னா சுண்டு விரலால் அதை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, இப்போ நல்லா பாருங்கள். இன்சர்ட் பண்ணி நீடில் இன்சர்ட் பண்ணுறேன்னா வெளில எடுத்து என்ன பண்ணணும், பீட்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம். இப்போ செயின் ஸ்டிச் மாதிரி தானே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்டிச்சஸுக்கு நடுவில் பீட்ஸை இன்சர்ட் பண்ண போகிறோம், அவ்வளவுதான். இப்போ நான் வந்து எப்படி பண்ணியிருந்தேன், நீடிலில் ஃபுல்லாக பீட்ஸை லோட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணேன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பீட்ஸ் வச்சுருக்கேன் துணி மேலவே. ஸோ நீங்கள் வந்து ரெண்டாக வந்து எடுத்து அப்படியே கூட ஒர்க் பண்ணலாம். நீங்கள் லோட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க பீட்ஸை. ரெண்டாக நீங்கள் லோட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைம் அதிகமாகும். ஓகேங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, இதில் கேப் வந்து இருக்கக்கூடாது. நம்ம போடுற ஸ்டிச்சஸ்க்கு வந்து நல்லா டைட்டாக நீங்கள் வச்சு ஸ்டிச் போடணும். ஓகேங்களா, இதை பாருங்கள். நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு எடுக்கிற மாதிரி நூலை வெளில எடுத்துட்டோமா, எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், பீடை வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகெயின் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, என்ன ஞாபகம் இருக்கணும், டைட்டாக இருக்கணும். ஓகேங்களா, நம்ம போடுற ஸ்டிச் வந்து டைட்டாக இருக்கணும். அந்த நூலுக்கு முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இழுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச் ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, போட்டு வெளில எடுக்கிறோம். ஓகே, தெரிஞ்சிடுச்சா எப்படின்னு? சரி, இப்போது இதில் எத்தனை பீட்ஸை வந்து ஒரு ஸ்டிச்சுக்கு இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தாலுமே 2 பீட் தான் ஒரு ஸ்டிச்சுக்கு நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா, 2 பீடை வந்து ஒரு ஸ்டிச்சுக்கு இன்சர்ட் பண்ணணும். அதுவே கர்வ்ஸ் வர இடத்துல வந்து ஒரே ஒரு பீடு தான் வந்து இன்சர்ட் பண்ணணும். சரிங்களா, 2 பீட்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டிச் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். பீட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து நான் அகெயின் பீடை லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒருவேளை உங்களுக்கு இந்த டைமில் வந்து நூல் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், எனக்கு வந்து நூல் உள்ள போயிடுச்சு அப்படின்னா ஒரு 2 பீடை வந்து நீங்கள் வெளில எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து நூல் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா தெரியாமல் நூல் இழுத்துட்டேன், ஏன்னா பீடை வந்து கீழே வச்சுருந்தேன். ஓகேங்களா, ஸோ எப்பயுமே வந்து பீடை வந்து மேலே இது பாருங்கள், ஒரே ஒரு பீடை எடுத்தேன்னா எனக்கு நூல் அங்கே தெரிஞ்சுது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நூல் எந்த இடத்துல கரெக்டாக மாட்டுதோ அந்த இடத்துல கரெக்டாக பிடிச்சி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போது எப்பயுமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறத வந்து கீழே வைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து தெரியாமல் இழுத்துற வாய்ப்பு இருக்குது. நம்ம போட்ட ஒர்க்கை நாட் போடாமல் இழுத்தா வந்துடும் இல்லையா, இவ்வளோ நேரம் போட்ட கஷ்டம் எல்லாமே வந்து வீணாயிடும். ஸோ
எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸை வந்து மேலே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கீழே இருந்ததை எடுத்து மேலே வச்சுட்டேன், ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும், எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பீட் ஒர்க். இதை வந்து நார்மலாக எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. இதே போல் தான் பீட்ஸை வந்து எல்லாமே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மற்றதை எதுவுமே வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் சுகர் பீட்ஸில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நீடில் நம்பர் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து 23, அதாவது 0.45 mm. ஓகேங்களா? இது வந்து நீடலுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து டியூலிப் நீடில் அப்படின்றதுனால மினிமம் நம்பர் ஆஃப் பீட்ஸ் தான் வந்து நம்மளால் லோட் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு 5 to 6 தான் மேக்ஸிமம். ஓகேங்களா? அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற ஸ்டிச்சஸ் அண்ட் ஃபுல் ஒர்க்குமே நீங்கள் போடலாம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டு முடிச்சுட்டு எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆரி ஒர்க்கில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து நான் சொல்லி கொடுப்பேன். ஏதேனும் புரியலன்னா கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.